வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா எஸ்எல்ஏ கான்செப்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஹெல்ப் டெஸ்க்ல எஸ்எல்ஏ அப்படின்ற ஒரு பாலிசி இருக்கு. ஸோ அப்படின்னா சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் குறிப்பிட்ட கஸ்டமருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து என்ன சொல்றது, கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஹெவியா இருப்பாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில கிளைண்ட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அவங்களோட கொரிஸ் வந்து சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிரிட்டீரியா வச்சிருப்போம். ஸோ அவங்களுக்கு வந்து எஸ்எல்ஏ பாலிசிஸ்லாம் வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட கொரிஸ் வந்து நம்ம சீக்கிரமாவே கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்க முடியும். அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சில கேட்டகரி ஐ மீன் ஒரு சில டீமுக்கு மட்டும், இந்த டீமுக்கு அசைன் ஆனா அது வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்டான கொரிஸா தான் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சில மணி ஹவர்ஸ்லேயே வந்து சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எஸ்எல்ஏ வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஹெல்ப் டெஸ்க் மாடியூல்ல இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெல்ப் டெஸ்க் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூவில் நம்மளோட டீம்ஸ் எல்லாமே விசிபிலிட்டி ஆகும். ஸோ இதில் நான் வந்து விஐபி சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த டீம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செட்டிங்ஸ்குள்ள போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எஸ்எல்ஏ பர்ஃபார்மன்ஸில் எஸ்எல்ஏ பாலிசி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி எனபிள் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர் 40 ஹவர்ஸ் ஸ்டாண்டர்டாக வந்து 40 ஹவர்ஸ் அப்படின்ற கொடுத்துருக்கேன். உள்ளே போனோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே 8 ஹவர்ஸ், இந்த மாதிரி நம்ம ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து நம்ம இதில் வந்து மீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தென் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கான்ஃபிகரேஷனில் ஸோ எஸ்எல்ஏ பாலிசிஸ் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் டீமுக்கு வந்து கஸ்டமர் டீமில் வந்து 2 எஸ்எல்ஏ பாலிசி இருக்கு. 2 டேஸ், அதாவது 2 நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ். இதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீச் ரேட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கும் போதே வந்து அந்த லீடை வந்து நம்ம ஐ மீன் அந்த டிக்கெட் வந்து ஃபாலோ பண்ணணும், 2 டேஸ்ல முடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 டேஸ்ல ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா, அது மாதிரி 8 ஹவர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணணும் விஐபி சப்போர்ட்ல. ஸோ இப்போ வந்து நம்ம 2 டேஸ்ல வந்து முடிக்கிற மாதிரி ஐ மீன் இப்போ வந்து 8 ஹவர் ஃபினிஷ்டு ஒரு நாள்ல வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து நியூ ஒரு எஸ்எல்ஏ பாலிசி கிரியேட் பண்றேன். ஓகேங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டேஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஸோ 2 டேஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் அந்த இதுக்கு ஐ மீன் இந்த எஸ்எல்ஏ பாலிசிக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனோ அதை நம்ம கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து எந்த டீமுக்கு வந்து நம்ம இதை அலோகேட் பண்றோம், நான் வந்து விஐபி சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ பீரியாரிட்டி வந்து ஹை லெவல் அப்படின்ற மாதிரி அர்ஜென்ட்ல இருக்கிற இதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து டேக் ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மள கொடுத்துக்கலாம். இதில் வந்து நான் ரிப்பேர் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் கஸ்டமர், இதுதான் நான் சொன்னது. இது என்னன்னா நம்ம வந்து பர்டிகுலரா இந்த எஸ்எல்ஏ பாலிசி வந்து ஒரு சில கஸ்டமருக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்மளால கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா, மல்டிபிள் கஸ்டமர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் இதை எனபிள் பண்ணல. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது இது அப்ளிகபிள், இது வந்து நியூல இருக்கும்போதே அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வித்தின் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம 8 ஹவர் கொடுத்துருக்கோம். ஸோ 2 ஹவர்ஸ் 2 டேஸ்ன்ற போது 16 ஹவர்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்க்ளூடிங் ஸ்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல்டு அப்படின்றத இது மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எஸ்எல்ஏ பாலிசி வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு நியூ ஒரு டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூவா ஒரு டிக்கெட் கிரியேட் பண்ணுறேன். ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். நான் சிஸ்டம் ரிப்பேர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கஸ்டமர் ஏதோ ஒரு கஸ்டமர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 ஸ்டார் கொடுத்துக்கிறேன். டேக் 3 ஸ்டார் நான் கொடுத்த உடனே இங்கே என்ன ஆயிடுக்குன்னு பாருங்க, 8 ஹவர் ஃபினிஷ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தது வித்தின் 2 டேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்தது வந்து வந்துருச்சு. கரெக்டுங்களா, ஸோ அதே மாதிரி நான் இங்கே வந்து ரிப்பேர் அப்படின்றது கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேக் வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில வந்தாலுமே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிஸ்டம் ரிப்பேர் அப்படின்றதுக்கு வந்திருக்கு. வித்தின் 2 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆயிடும்.
ஸோ இதுக்கு இல்லாமல் நம்ம வந்து எஸ்எல்ஏக்கு எவ்வளோ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு எஸ்எல்ஏ ஸ்டேட்டஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ரிப்போர்ட்டிங்கில். ஸோ அது மூலிமா நம்ம வந்து எத்தனை 2 daysல எத்தனை லீடு டிக்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இல்லைனா ஃபெயில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். தென் இப்படி ஓவர்வியூ போனீங்க அப்படின்னா நம்மளோட டீம் இருக்கு இல்லையா, டீம்லேயே வந்து ஃபெயில்டு ஆனது எத்தனை, இதையும் நம்ம இங்கேயும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.